Hello friends. So last video and previous video பார்த்தீங்கன்னா நம்ம container with rows and columns பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த container rows and column ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு parent widget நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். parent widget அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு சைல்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெயின் ரோ காலம் அண்ட் கண்டெய்னருக்கான டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒன் சைல்டு தான் இருக்கணும். ரோஸ் அண்ட் காலம்குள்ளே மல்டிபிள் சைல்ட்ஸ் இருக்கலாம், அதாவது அரே ஆஃப் சைல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேஅவுட் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ மோர் ஆர் லைக் லேஅவுட், அதுக்குள்ளே வந்து ஒரு பேரண்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். லைக் வந்து இப்போது யூசர் வந்து ஜஸ்ட் இதை பார்க்குறாங்க அப்படின்னா யூசருக்கு வந்து இது ஒரு விட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்காது. மேபி இதுக்குள்ளே நம்ம ஒரு 4-5 விட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த சண்டேக்கு ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கண்டெய்னர் இந்த சண்டே அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு இதில் ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்காது. பட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து யூசருக்கு டேரெக்டாக தெரிகிற விட்ஜெட்ஸ். லைக் இது பார்த்தோன்னே சண்டே அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, யூசருக்கு மற்றெல்லாம் தெரியாது. பார்த்தோன்னே இது வந்து இங்கே ஒரு விட்ஜெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு விட்ஜெட் யூஸ் பண்ணியிருப்பாங்கலாம் தெரியாது. டெக்ஸ்ட் சண்டே அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் தெரியும். இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு இன்ட்ராக்டிவ் யூசர் இன்ட்ராக்டிவ் இருக்கிற மாதிரி விட்ஜெட்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ விட்ஜெட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லைக் டெக்ஸ்ட்டு, பட்டன்ஸு, அலர்ட் டைலாகு, ஸ்பின்னர், இந்த மாதிரி ரேடியோ பட்டன், ப்ராக்ரஸ் பார், இந்த மாதிரி ஒரு சில விட்ஜெட்ஸ் தான் நம்ம லைனாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விட்ஜெட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப் பார்லையும் நம்ம ஒரு இடத்துல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆப் பாரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம், டைட்டில் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம நிறைய விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஆல்ரெடி நம்மளுக்கு இன்னும் டெக்ஸ்ட்டில் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ரோ காலம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு கண்டெய்னர் மட்டும் வச்சுருந்தோம், அந்த கண்டெய்னர் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கண்டெய்னர் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம், இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஒரே ஒரு கண்டெய்னர், அதில் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். டெக்ஸ்ட் டைரக்ஷன், ஸ்டைல், இதெல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டரில் எடுத்துக்கும். அது போக இந்த டெக்ஸ்ட் வந்து டேட்டா வந்து நாட் நல்லா இருக்கணும். ஸ்ட்ரிங் வந்து வெறும் எம்டி, இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதில் மீனிங் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எம்டி டேட்டா வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து எந்த ஸ்டைலுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட் டெக்ஸ்டைல் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த டிஃபால்ட் டெக்ஸ்டைல் கிளாஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு ஸ்டைல்ஸும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ டிஃபால்ட்டாக அந்த டிஃபால்ட் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து ஸ்டைல்ஸ், தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். இந்த ஸ்டைல்ஸ்லாம் நம்ம மோஸ்ட்டாக எங்கே கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டைல்ஸ் வந்து கொடுப்போம். இந்த பேக்ரவுண்ட், ஃபோர்க்ரவுண்ட் இதெல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்ம 20 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இது போக நம்மளுக்கு இன்னும் நிறையா ஸ்டைல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. எக்ஸாம்பிள், இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே கொடுக்கலாம். கலர்ஸ் டாட் ஒயிட். இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் ஆகிறது, இந்த மாதிரி இது மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், ஃபாண்ட் வெயிட்டு, இந்த ஃபாண்ட் வெயிட் வந்து டேரெக்டாக நம்ம கொடுக்க முடியாது. இந்த ஃபாண்ட் வெயிட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஃபாண்ட் வெயிட் டாட் W100லேருந்து நம்மளுக்கு 900 வரைக்கும் இருக்கும். 900 தான் மோஸ்ட் பிரைட்டஸ்ட் ஃபாண்ட், வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், போல்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல், இட்டாலிக், லெட்டர் ஸ்பேசிங் இருக்குது, வேர்ட் ஸ்பேசிங் இருக்குது. இப்போ லெட்டர் ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் நான் 8 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த 8 அப்படிங்கிறது போல்ட் ஆயிடுச்சு, இட்டாலிக்கில் மாறி இருக்குது, லெட்டர் ஸ்பேசிங் 8 ஆயிருக்கு. நான் இதை 1 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். நான் 10 கொடுக்கும்போது அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வேர்ட் ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது.
பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ 10 கொடுக்கும்போது அந்த வேர்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாயிரும். ஓகே, அடுத்து பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் வேறு, பேக்ரவுண்ட் கலர் வேறு. இந்த டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வரும். அதுதான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து பேசிக் டெக்ஸ்ட்டோட ஒரு சில ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் ஒரு சிங்கிள் ஒரு வேர்டை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணோம், இல்லை ஒரு வேர்ட் மட்டும் நம்ம போல்டில் காட்டணும், இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட் மட்டும் போல்டு டேலிக்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம டிஃபால்ட்டாக இந்த வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா 3 விட்ஜெட் மாதிரி போடணும். 3 விட்ஜெட் போட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாகவும், செகண்ட் அந்த வேர்டை வந்து அந்த நம்ம வேண்டிய ஸ்டைல்லையும், தேர்டு டெக்ஸ்ட்டை வந்து இன்னொரு விட்ஜெட்டாகவும் போடணும். பட் அது வந்து நம்மளுக்கு கோட் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகும். சேம் கோடை வந்து 3 டைம் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ளட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு விட்ஜெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரிச் டெக்ஸ்ட் விட்ஜெட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே பேராகிராஃப்ல இல்லை ஒரே லைனில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், இப்போ ஒரே ஸ்டைல் ஹலோ வேர்டில் ஹலோ ஒரு ஸ்டைல்லையும் வேர்ல்டு ஒரு ஸ்டைல்லையும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம டிஃபால்ட்டாக 2 டெக்ஸ்ட் போட தேவையில்லை, 2 டெக்ஸ்ட் போட தேவையில்லை. இன்ஸ்டா நீங்கள் ஒரே டெக்ஸ்ட்டில் 2 ஸ்டைல்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். இது சின்ன வேர்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபில் ஒரு 4-5 இடத்துல ஹைலைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம அத்தனை டெக்ஸ்ட் வந்து போட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு டெக்ஸ்ட்லேயே வந்து அந்த இது வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேனபிள் ஸ்ட்ரிங் அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேம் அதே ஒரு சிமிலாரிட்டியான ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளுக்கு இந்த ரிச் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்லையும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த ரிச் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதோட பேரண்ட் சில்ட்ரன் 2 லெவலாக பிரிக்கலாம். அந்த ரிச் டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் ஸ்பேனில் பேரண்ட்டில் நம்ம ஒரு ஸ்டைல் கொடுத்துட்டு அதோட சில்ட்ரன் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு பர்டிகுலர் ஸ்டைல், தனியாக ஸ்டைல் கொடுக்குற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ரிச் டெக்ஸ்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டு ஃபாலோ மீ கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் மாதிரி வச்சுக்கலாம். டு ஃபாலோ கிளிக் மீ அப்படின்னு மாதிரி, கிளிக் ஹியர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரிச் டெக்ஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கலாம். ரிச் டெக்ஸ்ட், இந்த ரிச் டெக்ஸ்ட்டோட கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா கீ இருக்கும். அது போக டெக்ஸ்ட் அலைனு, டெக்ஸ்ட் டைரக்ஷன், மேக்ஸ் லைன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ரிச் டெக்ஸ்ட் உள்ளே போயிட்டு ரிச் டெக்ஸ்ட்டில் மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுங்கிறது ரெக்யூர். ஏன்னா நம்ம முன்னாடி டெக்ஸ்ட்டில் பார்த்த மாதிரியே டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான பேராமீட்டர். டு ஃபாலோ மீ கிளிக் ஹியர், இதான் வந்து டெக்ஸ்ட். இப்போ இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த ஃபாலோ அப்படிங்கிறது நார்மலாக இருக்கணும். அந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறது லிங்காக இருக்கணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஒரு சம்வேர் ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம டேரெக்டாக அசைன் பண்ண முடியாது. இது ரிச் டெக்ஸ்ட்னால டெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக அசைன் பண்ணாமல் டெக்ஸ்ட் ஸ்பேனுக்குள்ளே போடணும். நம்ம இதோட ஹைராக்கி அப்படி தான் பார்த்தோம். டெக்ஸ்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது பேரண்ட் டெக்ஸ்ட் ஸ்பேனாக இருக்கும் இனிஷியலாக. அந்த டெக்ஸ்ட் பேரண்ட் டெக்ஸ்ட் ஸ்பேனுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் சில்ட்ரன், டெக்ஸ்ட் ஸ்டைலு, ரெகனைசர். இந்த ரெகனைசருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். இது ஓகே, இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். இந்த டெக்ஸ்ட் ஸ்பேனுக்குள்ளே தான் நம்ம என்ன கொடுக்கணும். இது வந்து பேரண்ட் டெக்ஸ்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் எகெயின் இன்னொரு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் போட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம போடணும். டு ஃபாலோ மீ கிளிக் ஹியர் இப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிக் ஹியருங்கிறது டேரெக்டாக நம்ம இங்கே போட்டக்கூடாது. ஜஸ்ட் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேரண்ட் ஸ்பேன் வந்து டு ஃபாலோ மீ அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வச்சுக்கிட்டு இதுக்கு ஸ்டைல் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஸ்டைல் இதோட ஸ்டைலில் என்ன ஆட் பண்ணலாம்னா, இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஸ்டைல் முன்னாடி அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே டெக்ஸ்ட் ஸ்டைல் கிளாஸ் யூஸ் பண்ணி விட்ஜெட் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு கலர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் வந்து
டிஃபால்ட் டெக்ஸ்ட் வந்து கலர்ஸ் டாட் பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி font size 20. இது வந்து அந்த டு ஃபாலோ மீ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும். இதுக்கு அடுத்து தான் வந்து கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து வரணும். அதுக்கு வந்து இதுக்குள்ளேயே ஒரு சில்ட்ரன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டு அந்த சில்ட்ரனுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா அரே கொடுக்கணும். எத்தனை சில்ட்ரன் வேணாலும் இருக்கலாம். நம்ம மல்டிபிள் ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். டு ஃபாலோ மீ, கிளிக் ஹியர் ஆர் எக்ஸிட், கேன்சல், அந்த மாதிரி 2 பட்டன் இருக்குது. கிளிக் ஹியர் கொடுத்தா ஒரு இடத்துல போகணும், கேன்சல் கொடுத்தா எதுவும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மல்டிபிள் டெக்ஸ்ட் இருக்குன்னா இதில் வந்து அரேவாக கொடுக்கணுங்கிறக்காக தான் சில்ட்ரன் வந்து அரேவாக கொடுத்துருக்காங்க. எகெயின் உள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் ஸ்பேன், இதுக்குள்ள எகெயின் டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டில் தான் நம்மளுக்கு ஃபர்தராக வேணுங்கிற ஸ்டைல். டு ஃபாலோ மீ, கிளிக் ஹியர் போட்டுட்டு அது கூட வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் இங்கே போட்ட ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணி இது கூட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலர் மட்டும் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா எக்ஸாம்பிள் ப்ளூ கூட கொடுத்துக்கலாம். அசன் ப்ளூ அப்படின்னு இருப்போங்க, அந்த கலர் கொடுத்துக்கலாம். இந்த லிங்கோட கலர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்குன்னா இது ஒரு 22 அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக இருக்கனால நம்மளுக்கு இது தெரியல. எல்லோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் கிளியராக தெரியுது. ஒரே டெக்ஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிச் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரே விட்ஜெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு தேவையான இந்த 2 ஃபீச்சரும் அச்சீவ் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு டெக்ஸ்ட்டாக போடணும். அந்த 2 டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வர்றதுக்கு இதை நம்ம ரோ காலம் போய் ஆகணும், இல்லைனா கண்டெய்னர் போட்டு ஸ்டைல்ஸ் போட்டு ஆகணும். இந்த மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் ஒர்க் இருக்குது. பட் ஒரே டெக்ஸ்ட்டில் 2 இது இந்த கிளிக்கபிள் ஸ்பேன் 2மே அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த டு ஃபாலோ மீ அப்படிங்கிறது பிளாக் கலரில் இருக்குது, இது ப்ளூ ஆசனில் இருக்குது. சைஸும் நம்மளுக்கு 22 அப்படிங்கிறது தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும், கிளிக்கபிள். அதுக்கு என்ன பண்ணுறதுனா அந்த இப்போ கிளிக் பண்ண இந்த ஆக்ஷனும் நடக்காது, டெக்ஸ்ட்டும் நம்ம கிளிக் பண்ண முடியாது ஜென்ரலாக. இது கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆன் டேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த ஆன் டேப் அப்படிங்கிற ஆக்ஷன் வந்து எதுலேருந்து வரும்னா டாப் கெஸ்டர் ரெகக்னைசர். நம்ம ரெகக்னைசர் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா டெக்ஸ்ட் டு ஸ்பேனுக்கு. டெக்ஸ்ட் பேன்னாலே நம்ம வந்து இந்த கிளிக்கபிள் இது எல்லாமே இருக்கும், லிங்க் கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் இந்த டாப் கெஸ்டர் ரெகக்னைசர் அப்படின்ட்டு ஒரு இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வந்து ஆன் டேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆன் டேப் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் நம்ம என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்டைலுக்கு அடுத்து நம்ம ஒரு கமா போட்டுட்டு ரெகக்னைசர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் பார்த்தோம். அந்த ரெகக்னைசரில் என்ன பண்ணணும்னா டாப் கெஸ்டர் ரெகக்னைசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். டாப் கெஸ்டர் ரெகக்னைசர் இந்த இது வேற ஒன்றும் இல்லை, ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி மீனிங். ஸோ நம்ம அந்த ஆன் டேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆன் டேப் ரெகக்னைசர் டாப் கெஸ்டர் ரெகக்னைசர் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து வந்திருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்மளுக்கு இங்கே அந்த ஆன் டேப் அப்படிங்கிறது போட்டிருப்போம். ஆன் டேப் அப்படிங்கிறது இந்த கெஸ்ட் ரெகக்னைசருக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஆன் டேப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம இங்கே கால் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் தான் வந்து இந்த 2 டாட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆன் டேப் கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேப் இந்த பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிறது இதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனாக போட்டுக்கலாம். லைக் வந்து ஒரு நியூ ஆக்டிவிட்டி போடணுமா, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் டெலிகிராம் பேஜில் ரீடைரக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆன் டேப்குள்ளே பண்ணும்போது இந்த ஒன்ஸ் யூசர் இது கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆக்ஷன் நடக்கும். இது கிளிப்பை வந்து நம்மளுக்கு கிளிக்கபிள் ஆயிரும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கும். இந்த கிளிக் ஹியர் இது எல்லாமே நடக்கும். மோஸ்ட்டாக இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் சைன்இன் பண்ணும்போது லாகின் பண்ணும்போது ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் லாகின் இல்லை டோன்ட் ஹாவ் அக்கௌண்ட் சைன் அப் அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ரிச் டெக்ஸ்ட்டில் இந்த டெக்ஸ்ட் ஸ்பேன் போடுறது. மல்டிபிள் டெக்ஸ்ட் வேணால் நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி என்னவா கொடுத்துருக்கோம்னா ஒரு அரேவாக தான் கொடுத்துருக்கோம். இந்த அரேயில் வந்து இன்னொரு எலிமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு சில டெக்ஸ்ட்டில் வந்து இடையில ஐகான்ஸ்லாம் நம்ம காட்டுவோம். இப்போ ப்ளஸ் ஐகான், டு நோ மோர் கிளிக் ஹியர் அப்படிங்கிறது ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்கும். இல்லை ஆட் நியூ கான்டாக்ட் ப்ளஸ் கிளிக் ஹியர் அப்படின்ட்டு ஒரு ப்ளஸ் ஐகான் மாதிரி காட்டுவோம். அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம காட்டுறக்காக தான் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்ஜெட் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டெக்கரேஷன் கொடுக்குறது. அதே ரிச் டெக்ஸ்ட்லேயே வந்து நம்மளுக்கு விட்ஜெட் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஐகான்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சில்ட்ரன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு கமா கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஸ்பேன் கொடுத்ததுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் விட்ஜெட் ஸ்பேன் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். விட்ஜெட் ஸ்பேனுக்குள்ள ஒரு சைல்டு, பேடிங் பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம பேடிங் ஆட் பண்ணியிருக்கோம். பேடிங்கில் ஆட் ஐகான், அதோட கலரும் நம்ம கொடுத்துக்கலாம். கலர்ஸ் டாட் சே எக்ஸாம்பிள் ரெட். இந்த 2 இதே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விட்ஜெட் ஸ்பேன் ஆட் ஆயிருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஸ்பேனுக்கு அடுத்து விட்ஜெட் ஸ்பேன். ஸோ நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ண அதே ரிச் டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் ஸ்பேன் பேரண்ட்டு, அதுக்குள்ளே ஒரு சைல்டு, சில்ட்ரனில் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஸ்பேன், அந்த டெக்ஸ்ட் ஸ்பேன் கீழே விட்ஜெட் ஸ்பேனில் வந்து ப்ளஸ் ஐகான் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட கலர் ரெட்டு. இந்த பேடிங் பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிருங்க. அதை ஒரு ஐகான் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த பேடிங் ரிமூவ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த பேடிங் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் ஒர்க்கு பேடிங் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அதை பற்றி நம்ம இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த விட்ஜெட் ஸ்பேனுக்கு கீழே இன்னொரு டெக்ஸ்ட் ஸ்பேன் ஆட் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு வந்து பண்ணிக்கலாம். லைக் வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்பேன் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு விட்ஜெட் ஸ்பேனுக்கு கீழே இன்னொரு டெக்ஸ்ட்டாக போடுறோம். நோ மோர், சாரி, இது வந்து சில்ட்ரன் கீழே வராது, விட்ஜெட் ஸ்பேன் கீழே டெக்ஸ்ட் ஸ்பேன் டேரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு கிளிக் ஹியர். இதே ஸ்டைல் தான் நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறதுனால நோ மோர் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை ஸ்டைல் வேணாலும் கொடுத்துக்கலாம். மல்டிபிள் ஐகான்ஸ் கூட கொடுத்துக்கலாம். விட்ஜெட் ஸ்பேன் யூஸ் பண்ணி ஐகான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்பேன் ஆட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது பேசிக்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இது போக நம்மளுக்கு இன்னும் ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அது நம்ம அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ் வரும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம எய்ம் பண்ணது இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.